எல்லா புகழும் இறைவனுக்கு. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிர்னி. இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை ரவை 1 கப்பு எடுத்திருக்கேன். இது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மில்க் மைடு 100 ml எடுத்திருக்கேன். சுகரு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி ஊற வச்சு 25 கிராம் எடுத்திருக்கேன். நெய் 50 கிராம் எடுத்திருக்கேன். பாதாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். திராட்சை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு 2 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்புத்தூள். 1/2 லிட்டர் பாலை 400 ml எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இந்த கப்பால் 1 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ ரெசிபியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் ஒன்று எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்க. கடாய் எடுத்து வைங்க. ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் பேன் சூடு வந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்க. இப்போ சூடு வந்துருச்சு. திராட்சையை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியை ஆட் பண்ணுங்க. கருக விட்டுறாம கொஞ்சம் ப்ரௌனிஷாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சிருக்க மீதி உள்ள நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை 3ஐயும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சிருக்க பாலை அதோட ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்டவ்வை வேகமாக ஆன் பண்ணி விடுங்க. ஊற வச்சிருக்க ரவையை எடுத்து ஆட் பண்ணுங்க. இந்த ஊற வச்சிருக்க ஜவ்வரிசியும் எடுத்து ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இது ஏன்னா இனிப்பை அப்போ தான் எடுத்து காட்டும். நல்லா கொதிக்கணும். இது வேக 1/2 மணி நேரம் ஆகும். இடையில கொதிக்கும் போது நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். இதை நல்லா கொஞ்சம்
கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சிருங்க. ஒரு மறுபடி 15 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க, அது திக்காகிடும். இந்த டைம்ல இந்த பதத்துக்கு வரும்போது தான் நீங்க சீனியை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது தண்ணி ஆகிடும். இப்போ அந்த மில்க் மைடையும் சேர்த்துருங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுல்ல ஊத்தி வச்சாச்சு. இப்போ பிர்னி ரெடி ஆயிடுச்சு. முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாத்தையும் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருந்ததை அப்படியே போட்டுருங்க. இப்போ நம்மளோட பிர்னி ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.